அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்கபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது திருவருட்பா பாடல்களுடனும் உரைநடியின் பகுதியின் துணையுடனும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் சாமி. வள்ளலார் மரணத்தை வென்றார், மரணமுல்லா பெருவாழ்வுன்ற கான்செப்டை நமக்கு காமிச்சாரு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பக்தி, ஒழுக்கம், தயவு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இப்ப இந்த பக்தி செய்யணுமா, கடவுள் வழிபாடு அவசியமா, அதை பார்த்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் சொல்லுங்க. அது இப்போ என்ன கதை இன்னைக்கு? அதே தொடர்ச்சியா என்னது? நிறைய பாக்கி இருக்கேன். பெருமான் வந்து பக்தியில எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காங்க. போன வாரம் தேவனாரை பார்த்தேன் இல்லையா? ஆமா. இவ்வளவு அருமையா இருந்தது. ஆமா. அதே என்னோட பாட்டு பார்க்கலாம்னு தோணுது. எனக்கு பாப்போம். நிறைய பாட்டு இருக்கு. 31 பாட்டு இருக்கு. தெய்வமணி மாநில தாமமிகு சென்னையில் சென்னை சென்னி சேமமிகு சென்னை சேமமிகு சென்னையில் சென்னை அப்படி சென்னையில் கந்தகோட்டு, கந்தனா வாசம், கோட்டம்னா இடம், தலை கண்டகோட்டத்துள் வளர்கின்ற தலமோங்கு, தலம்னா உடம்பு, கந்த வேலே, கந்தனா வாசம் கொடுக்கின்ற வேலு, அது மறந்துட்டேன். இறைவனா, இறைவன் தன்முகமாக, அதாவது தண்ணீர் தன்மை, அதாவது குளிர்ச்சியான முகம். தண்ணீர்ல குளிர்ச்சியான முகம் சொல்ல விட மாட்டீங்க சிஷியர்களை. தன்மை, அதாவது குளிர்ச்சியான முகம் கொண்ட, நம்ம முகம் கொண்டு இருந்தா சரியா சாமி? கோபப்படாம இருந்தா சரியா? உயிரானா, தன்முகத்து உயிரானா, நாம உயிரமா? சண்முகம் அது வந்து உள்ளுக்கு இருக்கு, புருவ மத்தியில சரியா? துய்யமணி உண்முகம், ஆறுமுகம் சொல்றமே. ஆறுபட்டையா உணர்ச்சி உள்ள புருவ மத்தியில ஒரு மணி இருக்கு. உன்முக சைவமணி, உன்முகமா பாக்கணும், உள்ளுக்கு பாக்கணும், வெளியே இல்ல. சரி, இப்ப நீங்க என்ன, அது நீங்க எந்த பாட்டு சொல்லு? தேவனே 5:52 2 பாட்டு பாப்பா. இன்னும் 2 பார்க்கலாமா? தெய்வமணி மாலை 52 தலைப்பு. உய்யமணி புன்புக செய்வமணி சண்முக தெய்வம். எத்தனாவது பாட்டு? பார்த்தோம் 6. பதிபூசியை பார்த்தோம். 5, 6 பார்த்தோம். காம உட்பகைவனும் கோபவங்குடியனும் பனலோப முழுமூடனும். அடுத்து 7 பார்ப்போம். 7 பார்ப்போம். இது தெரியுமா? இல்ல 6 7 6க்கு அகேஸ் 7. ஆமா. ஓகே. இது வந்து சாமி, இந்த தெய்வமணி மாலைன்றது இந்த பக்திக்காக எழுதின பாட்டு. ஆனா அந்த பக்தியிலேயே அவ்வளவு விஷயத்த கேக்குறாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறாங்களாம். இந்த பாட்டு வந்து 6, 7 கம்பைன் பார்க்கணும். சரி, 6, 7 முதல் பார்ப்போம்.
காம இல்ல இல்ல உட்பகைவன். இல்ல. அடுத்து இங்க பாருங்க, இங்க போய் பாருங்க. இதை கொஞ்சம் படிச்சிருவோம் சாமி. படி. படிச்சுட்டு இதுக்கு என்னன்னா, காம உட்பகைவன், உள்ளுக்கு தான் பகைவன் இருக்கிறான், அவன் தான் காமை. போய் பார்த்துட்டு இல்லப்பா. பாத்துட்டு சும்மா படிப்பு சாமி, அதனால என்ன தப்பு? கோபவன் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் இழந்துட்ட கண் கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரிய விழனும் கொலை என்று இயம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இதுதான் மெயினான விஷயம். சரியா சாமி? அவ்வளவுதான். இப்ப இதுக்கான வழி இங்க வருதா? ஆமா பாருங்க. சரி. நிலைவுறும் நிராசையாம் உயர்குல பெண்டீரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறிவெறும் உதாரடகுணம் எனும் நட்பொருளும் மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்காரவா? சரியா? மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமுறு மனமெனும் நல் ஏவலும் வருசகலா அரிசகலவா? வருசகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருள்வாய். இல்லைங்க, அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுதமலர்வாய் ஆணி அணிகொள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படர்ந்து அழகு பெற வரு பொன்மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கூட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முகத்து உய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. உட்பகைவனும் இங்க நிராசையாம் உயர்குல பெண்டீரோடு. சரியா? நிராசையாம் உயர்குல பெண்டீரோடு. இது ஃபேமிலி மாதிரி நல்ல பொண்டாட்டி வேணும். யாருனாக்கா நிராசை தான் நம்மளுக்கு பொண்டாட்டியா இருக்கணும் சாமி. கண்டவெல்லாம் பொண்டாட்டி இருக்கணும்தான் பிரச்சனையே சாமி. நிராசை மட்டும் இல்ல, என்னடோ ஆசைதான் நம்மளுக்கு பொண்டாட்டியே. ஜாகிரதையா பேசுங்க. ஆமா சாமி, நமக்கு ஆசை தானே பொண்டாட்டியா இருக்கிறா. ஆமா ரைட். இல்ல நான் ஏன் பொண்டாட்டிய சொல்லல சாமி. அடக்கடவுளே, நம்ம திருவருப்பால பார்த்தோம்னாக்கா ஆசைதான் நமக்கு பொண்டாட்டியா இருக்கு. அதுதானே நம்ம வாழ்க்கையை நம்மள ஓட வைக்குது. சரிதானே சாமி? இப்ப ஒரு பொண்டாட்டி நம்ம கூட இருந்தானாக்கா அவ இது அதுன்னு நம்ம வழி நடத்துவா நம்மள. சரியா சாமி? எனக்கு இது வேணும், அவளுக்காக நம்ம உழைப்போம் வச்சுக்கோமே. அவளை லவ் பண்றோம் சாமி. சரியா? இப்ப நம்ம யார லவ் பண்றோம்? காமத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவ சொல்றதே கேக்குறோம். அவ அப்படியே சொல்றா, அதை அப்படியே செஞ்சிருவோம்னு செய்யறோம். அதானே பிரச்சனை. இப்ப நிலைவுறும்னா என்ன சாமி? ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடிய நிராசையாம் உயர்குல. அப்ப என்னன்னா சாமி, நிராசை இருந்தாதான் உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? உயர்ந்த பெண்டெல்லாம் இப்போ அப்புறம் பார்க்கலாம். என்ன பண்றீங்க? காமம் அது பாருங்க. என்ன சாமி சொல்றீங்க? காம வச்சு ஓகே. சாந்தமாம் புதல்வனும் விடுங்க. காமம் நிராசை அதுதான் சார் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. இங்க பாருங்க, சாந்தம் அப்படிதான் வரேன். மோக வீணே, சரி லோபம் முழு மூடன், முழுமுடன் விடுங்க. லோபம் உதாரணகுணம் வாரி இல்ல. சரி, அடுத்து மோகம் மருள் நீக்கும் அறிவாம் துணைவன். அறிவா? மோகம் அறிவு மருள் நீக்குது. அடுத்து மதம் இங்க நிராங்கார
அன்பை. ஆங்காரம் கிடையாது. ஆங்காரம் இல்ல பால். ம். இங்க ஏமம். மாச்சரியம். 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 மாச்சரியம்னா பொறாமை. வராது. இங்க சுத்தமுறு மனம். சுத்தமான மனம். அடுத்து முடிஞ்சு வச்சு. என்ன முடிஞ்சிச்சு? இல்லைங்க, கொலை. என்ன முடிஞ்சிச்சு? கொலை இருக்க. கொலை. இங்க வருஷங்களை கேவலம் இல்லாத இடம். என்னாச்சு? ஏன் இதை பற்றி மூவ் பண்ணுது? கேவலம் இல்லாத இடம். அது என்னது இது? தம்பி இடமா? சரி வாங்க பாப்போம். இப்ப வந்து காம உட்பகைவன். சரியா சாமி? நிறைவுறும் நிராசையாம் உயர்குல பெண்டீர். பெண்டீர்னா மனைவி. சரியா சாமி? நமக்கு யார் மனைவியா இருக்கணுமானாக்கா நிராசை. நிராசைதான். நிராசைனா என்ன? ஆசை இல்லாம இருக்கணும். ஆசை இல்லாம இருக்கிறதே ஆசை தானே சாமி? என்ன சாமி, ஆசை இல்லாம இருக்குன்றதே ஒரு ஆசை தானே? எப்படி ஆசை இல்லாம இருக்க முடியும்? வேற எந்த பொருள் ஆசை இல்ல. உலகியல் ஆசை இல்லாம இருக்கணும்னு சொல்லுங்க. சரியா? அப்படியா? அறவே ஆசை எல்லாம் இருக்க கூடாதா? உலகியல் ஆசை கிடையாதுங்க. உலகியல் ஆசையே கிடையாது. சரி. உயர்குல பெண்டீர். பெண்டீர்னா மனைவி. அப்ப நிராசை தான் உயர்குல பெண்டீரா? ஆமா. ஒரு நிலைக்கு அது கொண்டு போகும் நம்மள. நிராசை இருந்துச்சுனாக்கா முன்னேறிடலாம். சரியா சாமி? நிகழ் சாந்தமாம் புதல்வனும். சாந்தம் இங்க வந்து கோபமா? சாந்தமா இருக்கணும். சரி, சாந்தம்னா எப்படி? சாந்தம்னா என்னன்னு சொல்லுங்க சாமி. அமைதியா இருக்கு சாமி. அந்த இதுல இருக்குது, இது சமய சன்மார்க்கத்துல இருக்குதானே? சமய சன்மார்க்கத்தின் முக்கிய குணங்களாகிய கொல்லாமை, பொறுமை, சாந்தம். பொறுமைக்கும் சாந்தத்துக்கும் வித்தியாசம் என்ன? சும்மா சொல்லுங்க பாப்போம். பொறுமைங்கிறது வந்து அது செஞ்ச காரியத்தை பொறுத்துக்க முடியாம பொங்குறது, ஆனா வெளிப்படுத்தாம இருக்கிறது. கட்டுப்பாயிட்டோம் ஆனா பசாம இருக்கிறோம். சாந்தம் வந்து அது உண்மையே கிடையாது. அதை பத்தி கவலையே கிடையாது. அப்படியே கடுப்பே ஆகல. இதை வந்துட்டு போறோம். நம்ம பாட்டு ரிலாக்ஸா இருக்கும். அப்ப எது பண்ணினாலும் ரிலாக்ஸா இருக்க வேண்டியதான். சரியா? இப்போ பிரச்சனையே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலதான் நம்ம பொங்கிடுறோம். சரியா சாமி? நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னா பொங்கிருவோம்ல. சரி, நெறி பெறும் உதாரண. சரியா? அது புதல்வனும் ஒரு ஃபேமிலி சொல்றாரு. அப்படியே ஒரு பிள்ளை, ஒரு ஃபேமிலி. அதாவது நிராசன்ற பொண்டாட்டி வேணும், சாந்தமாம் புதல்வனும் வேணும். இவங்கெல்லாம் என்னோட கூட இருந்தாங்கன்னாக்கா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்றாரு. நல்ல ஒரு குடும்பமா இருக்கிறேன். ஓ சாமி, நான் இப்ப வந்து வேற குடும்பத்துல இருக்கேன் சாமி. குடும்ப கோரம் ஞாபகம் இருக்கா சாமி? குடும்ப கோரம். ஓ, அவங்க இருக்கு. அவங்க உள்ள புது ஆட்டி படைக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருந்து இவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு வேணும். பெண்டீர் பொண்டாட்டின்னு சொல்லலாமா? ஆமாங்க. இல்ல பொண்டாட்டின்றது கெட்ட வார்த்தையா? இல்ல நல்ல வார்த்தை. பொண்டாட்டின்றது வந்து நல்ல வார்த்தையா? ஆமாங்க. தம்பி, தமிழ்ல இது நல்ல வார்த்தையா? ஆமாங்க. தமிழ்நாடு ரொம்ப ஈஸியா பயன்படுத்துவாங்க. தமிழ் இல்ல இல்ல தமிழ் நல்ல வார்த்தை. டிவில எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆமாவா? தம்பி, முதல்ல நீங்க பாடம் நடத்துனீங்களே, கிளாஸ்க்கு நான் வந்தேனே, பொண்டாட்டின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் சாமி. அதுக்கு விட்டு ஏறினாங்க பாருங்க என்ன. யாரு? சன்மார்க்க அன்பர்கள் தான். அவர்கிட்ட வந்து பொண்டாட்டி இப்படிதான் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஊருக்கிட்ட பொண்டாட்டி அப்படின்னு பேசி நீங்க சொன்னீங்க முதல்ல பொண்டாட்டிட்ட. அப்புறம் தான் நானே சொன்னேன்.
அவர்கிட்ட குருகிட்ட வந்து பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசிக்கிட்டு நல்ல வார்த்தை இல்லையா உனக்கு? நல்லா நல்லா இருந்தாரு. பாட்டு எல்லாம் சரிங்க. பாரதியார் பாட்டு எல்லாம் பாட்டு சார். ஓகே. உங்க சீன்லயும் ம். நான் நல்ல முட்டாட்டியா இருப்பேன்னு சொல்லுவான். ம். நீ ஓகே. பொண்டாட்டி வார்த்தை ஈஸியா இது பயணம் யூஸ் ஆகுது ஐயா. ஓ. நல்லா வார்த்தை அது. நிகழ் சாந்தமாம் புதல்வனும் புதல்வன் நல்ல பையன். சரியா சாமி? சாந்தமா சாந்தம். சாந்தன்ற பையன் வேணும். ஆமா. நெறிவரும் உதாரண குணம் நற்பொருளும். ஓ, இதான் பணம் பொருள். உதாரணம். உதாரண குணம்னா என்ன சாமி? தாராளமா வாரி வழங்குறது. வாரி வழங்குறது. சாமி, உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் தானே? இல்ல உதாரணம் அது அந்த இந்த உதாரணம்னா தாராளமா கொடுக்கறது அர்த்தம். சரி, அப்ப தாராளமா நான் கொடுத்தனாக்கா எனக்கு எல்லாம் போயிருமே. போகாதியா வளரையா எப்படி கொடுத்த வளரையா கொடுத்த வளரும். கொடுத்தா வளருமா? ஆமா, கொடுத்தா வளர்ந்துகிட்டே போவோம். உள்ளே போயிடும். கொடுக்கலன்னா கொடுக்கிட்டு போயிருன்றீங்களா? உள்ளது போயிடும். உள்ளதும் போயிருமா? என்ன சாமி சொல்றீங்க? கொடுத்தா வளரும். சாமி இங்க பாருங்க, நான் பார்த்த வரைக்கும் என்ன பணக்காரனா இருந்தாலும் 10 காசுனாலும் கணக்கு பண்றான் சாமி. ஆமா, புத்தி அவ்வளவுதான் அவனுக்கு. சாமி, அவன் நல்லாதான் இருக்கிறான். அவன்கிட்ட காசு நிறைய இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் தோணும் உங்களுக்கு. ம். தூரத்து பாட்டு தெரியும். ம். தூரத்து பச்சை கண்ணு கெடுவேன். கிட்ட பண்ண தெரியும் எல்லாம். அவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுன்றீங்களா? நிறைய. ஆமா. அப்ப இருக்கிறதே எடுத்து கொடுக்க வேண்டியதான். தாராளம் கொடுத்துட்டாங்க. நீ கொடுத்தா அடியோட போகிற போக வேண்டாம். உங்கள்கிட்ட வேண்டி தேவை வச்சு மீதி கொடுக்கலாம். அளவுக்கு மிஞ்சி இருக்க கூடாதுன்றீங்க. அளவுக்கு மிஞ்சி கொடுங்க. அளவுக்கு மிஞ்சி இருந்தா கொடுங்க. அளவுக்கு மிஞ்சி இருந்தா கொடுங்க. நமக்கே பத்தலைனாக்க கொடுக்க வேணான்றீங்களா? கொடுக்க வேணாம். ஆனா கொஞ்சம் வல்லர் என்ன சொல்லிருக்காரு, கொஞ்சம் சிக்கனம் பண்ணுங்க. அப்ப வச்சு அப்ப அளவு வந்துச்சுல உங்களுக்கு. சிக்கனம் பண்ணி அதனால அதுல செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. ஆமா. இப்ப என்ன பண்றாங்க, இங்கேருந்து வாங்கி அங்க செய்யறாங்க. இடையில இங்க கமிச்சர் அடிச்சுக்கிறாங்க. ஆமா. சாமி, உலகத்துல யாருக்குமே இப்ப இந்த பக்திமான் சொல்றாங்கல்ல, அவங்க யாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்? அப்பதான் அவங்க சொன்னாங்க, யாராச்சும் கடவுள் என்னை காப்பாத்துவாருன்னு முழு நம்பிக்கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்குறானா? எவனும் இல்ல. புரியுது? இல்ல இருக்கிறது அவசியம் இல்லையே. படுத்து சொல்லி யாரும் சொல்லியே. இதெல்லாம் எடுத்து சொல்லி யாரும் சொல்லலையே. இல்ல சாமி, இப்ப கடவுளை நம்பினானாக்கா சொத்து சேர்த்துக்கிட்டேவா இருப்பான்? இல்ல சொல்றேன். அதாவது நிறைய பேரு பக்திமான் சொல்லிட்டு சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்ப கடவுள் என்ன காப்பாத்துவாருன்ற இப்ப தேவையானது வச்சுக்கங்க சாமி. அதுக்காக எல்லாத்தையுமா வளைச்சு போடணும்? சரி சரி. மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும். யார் அவரு? அவரு எதுக்கு வராரு? மதம் பிடிக்காம இருக்கிறதுக்கா? மோகம் சாமி. அறிவாம் துணை வேணும். மருள் நீக்கும் அறிவாம் துணை வேணும். சொல்லுங்க சாமி. மருள்னா ஒன்ன இன்னொன்னா நினைக்கிறது. அறிவாம் துணை வேணும். அவன் தான் எனக்கு துணைவன். ஃப்ரெண்டா? அறிவு தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே, இப்ப வந்து யாராவது இருக்காங்க, நிராசை வந்து மனைவியா வந்துட்டாங்க, சாந்தம் வந்து பையனா வந்துட்டான். உதாரண குரம் தான் எனக்கு பொருள். அப்ப சாமி, உதாரண குரம் பாத்தீங்க, இதை பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா, நட்பொருளும்னா அதான் நல்ல பொருள். அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உன்கிட்ட இருக்கிற பொருள் வந்து நீ கொடுத்தனாக்கா அது வந்து நித்தியமான பொருளா மாறிடும், புண்ணியமா மாறிடும்ன்றாரோ? அப்படி சொல்லுவாங்க. இப்ப வந்து சாமி 100 வெள்ளி இருக்கு என்கிட்ட, சரியா? அதுல வந்து 50 வெள்ளி செலவாயிருச்சு. இன்னும் 50 வெள்ளி கொடுத்து உதவி செஞ்சுட்டேன். அது வந்து புண்ணியமா டெபாசிட் ஆயிருச்சு. அந்த அதே வந்து அந்த 50 வெள்ளியை நான் வந்து கடைக்கு போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு
வந்தனாக்கா அது பாவம் ஆயிடுச்சு. அது புண்ணியம் வராது. அவ்வளவுதான். புண்ணியம் வராது. ஓகே. இல்ல சாமி, அவன் கேட்டானே, நான் குடுக்கலையே. அதனால பாவம் வந்துச்சுன்ற. பாவம் வராது சார். சாமி, ஒருத்தன் உதவி கேக்குறான், குடுக்கலனாக்கா பாவம் வராதா? உதவி ஏன் கேட்க பாவம்? உண்மையா கஷ்டத்துல இருக்கான் கேட்டாமா? சாமி, கஷ்டப்படுறான், சாப்பாடு காசு இல்ல. அவன்கிட்ட காசு இப்ப நம்ம கொடுக்காம நான் போய் சாப்பிட்டேன். எப்படி? ஹெல்ப் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். ஹெல்ப் பண்ணல பாவம் தான். ம். சரி, அடுத்து. மலைவரு நிராங்கார நண்பன். சாமி, துணைவன் நண்பன் வேற வேற ஆளு சாமி. இங்க பாருங்க, இங்க துணைவன் இருக்கு, இங்க நண்பன் இருக்கு. யாரு 2 பேரு? இது மச்சானோ? அதெல்லாம் இல்லைங்க. துணை நண்பன் என்ன உள்ளதான். அஹ். துணை வந்து கூடயே இருக்கிறவன். ஓ, நான் நினைக்கிறேன் வேலைக்காரன் போல இருக்கு சாமி. ஐயே, அஹ். அறிவு அறிவு வேலை தான். ஏன்? ஓ, இங்க இருக்கான் சாமி வேலைக்காரன். ஏவல் இங்க இருக்கான். மனதான் ஏவல். இது யாரு? இது வந்து நான் நினைக்கிறேன் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. அதாவது மலைவரு நிராங்கார நண்பன் யார் அவன்? ஒண்ணு சொல்லிருக்கான். ம், அறிவாத்தம் ஒண்ணு என்ன சொல்ல தெரியுமா? ம். ரெண்டுங்கிறது வந்து முகத்தை இனிமையா பேசுறது இல்ல. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. இல்ல. இடித்துரைக்குமா? அதான். எப்படி? கரெக்ட். நிறைய படுத்திருக்கீங்க. திருக்குறள் தெரியும் சொல்லிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் என்ன முகத்தில் நேரம் பேசுறது ஃப்ரெண்ட் இல்ல. அவன் தப்பு செய்யும்போது வழியை போய் இடிச்சு சொல்லணும். ம், இடிச்சு சொன்னோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமான்னு பயந்தா ஃப்ரெண்ட் இல்ல. ம். நல்ல ஃப்ரெண்டா இருந்தா இடிச்சு சொல்லணும் அப்படின்னு தான் ஒன்றும் சொல்லியிருக்கான். ம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படி தைரியமா சொல்லணும். மருளிக்கும் அறிவாம் துணைவனும். அறிவுதான் சாமி நம்ம இடிச்சு சொல்லும். ஏய், நீ தப்பு ஆமா பண்ற. ஆமா சரி. ஆமா. மலைவரு நிராங்கார நண்பனும். மலைவருன்னா என்ன சாமி? மலைப்பு சார், மலைப்பு இருக்காது. மலைப்பை அறுத்துட்டு. நேரம் அங்கே ஆங்காரம் கிடையாது. ஏன் சாமி மலைப்பு ஆங்காரத்துல மலைப்பு வருது? எதனால? என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து எழுதி 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 வருது பாருங்க. ம். எழுதி வருது பாருங்க. அதுதான் வந்து மலைப்பு. மலைப்புனா? தீக்கிறது சார். இது உள்ள நிறைய சொல்லல. ம். அது நிறைய தான். அதான் மலைப்பு. அதை அறுக்கிறது தான் மலை அறுக்கிறது நிலங்காரம். நிலங்காரம் அது மாதிரி சொல்ல மாட்டேன். நான் இந்த ஐயோ சொல்ல பாரு. இது நாயனுக்கு கேவலம் இதுன்னு சொல்ல பாருங்க. நாயினும் கடையின் ஈயினும் இடிந்தேன். அது மாதிரி அதுதான் வந்து நிலங்காரம். ஆங்காரம். அவன் தான் நண்பனா வேணும். ஆமா. சுத்தம் ஒரு மனம் எனும் நல் ஏவலும். சுத்தமான மனமா? ஆமா. அது மனம் இருப்பாரு. அது ஏன் நாம செய்யக்கூடாது? நம்ம ஏன் அது செய்யணும்? வேலைக்காரன். ஆமா. இப்ப நம்ம வந்து சாமி, இப்ப இன்னைக்கு காலையிலே வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், மனம் வந்து சொல்லுது இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்குன்னு கதைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் சொன்னேன், அது எப்படியோ இருந்துட்டு போகுது, உனக்கு என்ன? நீ நீ உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அதை கொண்டு வர இங்க? ஏன்? எதுக்கு? ஞானம் இருக்கும்போது உனக்கு தேவையா இது? இல்ல அதாவது அப்படியே அப்படியே வராங்க, அப்படியே பூந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உன் வாழ்க்கை அப்படின்னு வர்றாங்க. இருந்துட்டு போகுது. இல்ல, இப்ப உனக்கு எதுக்கு இப்ப நீ அந்த கதையை கொண்டு வந்து என்ன செய்வ? எனக்கு கவலையை உண்டு பண்ணுவ. கவலையே உண்டு பண்ணுவேன். நான் தேவையில்லாம அதை பத்தி கவலைப்பட்டு இருப்பேன். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இன்னைக்கு காலையில என்ன கொண்டு வருதுனாக்கா, இப்ப பிள்ளைங்க எல்லாம் இப்படி என்ன நடக்குமோ, எப்படி வளர்ந்து எல்லாம் பெரிய ஆகி என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சும்மா கதையை கொண்டு வருது. இப்ப நான் சொன்னேன், இத பத்தி நான் இப்ப கவலைப்படுறதுனால என்ன பயன் இருக்கு? எதுக்கு நீ இந்த கதையை என்கிட்ட கொண்டு வர? இப்ப இது தேவையா? அவங்க படிக்கிறாங்க, படிக்கல,
அது நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் புது கதையை கொண்டு வந்து என்கிட்ட பூதாகாரமா காட்டாத, அடங்கு. காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க சாமி. இப்ப அது அவங்கெல்லாம் அப்ப எழுப்பி விட்டுட்டு நான் போனோன்னே இந்த கதையை கொண்டு வராங்க. அதான் அதான். புரியுதா? ஆ, இந்த கதையை கொண்டு வராங்க நம்ம கிட்ட. அப்ப நான் ஆமாங்க. சொன்னேன், இப்ப அதெல்லாம் தேவை கிடையாது. இப்ப நம்மளுக்கு தேவை வந்து அடங்குறது தான். நீ அடங்கு. நல்லா பண்ணுது. அதாவது அதாவது அவங்களோட ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண மாட்டியா? அதான். சாமி இங்க பாருங்க சாமி, நீங்க அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அப்படியே காதல் வாங்குறேன். இல்ல சொல்றாங்க, கதை வருது. அவங்க ஃபியூச்சர் இப்படி படிக்கிறாங்க இல்லையா, எல்லாம் பாத்தியா, இது பண்ணியா, அது அது சொல்லி வரும். அறிவான் தெரியும் உங்களுக்கு. ஆ? அறிவு துணையா இருக்கு உங்களுக்கு. இல்ல அவங்க விஷயத்த கொண்டு வர்றாங்க நம்ம கிட்ட. நான் அதான் கேட்டேன், அதான் சொல்றேன், உனக்கு இப்ப தேவையா அதுக்காக? அவங்க படிக்கிறாங்க படிக்கல, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பட்டுக்கிறேன், நீ பேசாம இரு. வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கணும். நான் ஒதுக்கி வச்சுட்டேன் சாமி, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டேன், நானு தனியா ஆளா பாக்குறேன். வெரி குட் வெரி குட். ஆனா சில சமயம் மறந்துட்டு அவங்க கூடயே ஃப்ளோல போயிடுறேன். அப்புறம் தான் கொஞ்ச தூரம் போன பிறகுதான், அட இவன் கூட நாம ஏன்டா வந்தோம் அப்படின்னு. எல்லாரும் அப்படிதான் சார். அஹ், எல்லாம் அப்படிதான். ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுது. ஆமா. சரி சாமி, அப்ப நல் ஏவல், சுத்தம் ஒரு மனம் வேணும், நல் ஏவல் வேணும். நம்ம என்ன சொல்றோமோ அது செய்யறதுதான் உங்க வேலை. ஆமா. நீ வந்து என்கிட்ட இதை செய்யி, அத பண்ணு, இத இப்படி செய்யி அப்படி செய்யணும் உன் கதை இல்ல. இப்ப ஏற்கனவே வல்லாரு சொல்லுவாரு சாமி, நான் வந்து அலங்கரிக்க போறேன், உடனே இவங்க வந்து நான் அலங்கரிக்கிறேன், நான் பண்ற பாக்குறியா, எப்படி? ஓகே, அடுத்து சாமி, வரிசைகளை தான் புரியல. எங்களுக்கு வரலாம் சார். வரிசைகளை ஆணவம், மாயை, தன்மம், இதெல்லாம் சகலம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். சகல சகலமும் உடையவரோ? ஆமா. இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமே. ஒரே இருக்கு. ஒரே நடுல சகலமும் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு. என்ன என்ன சாமி? சகல விஞ்ஞான பிள்ளையார்ல வரும். சகலர் விஞ்ஞான சகலரா? பிள்ளையார்ல. ஆமா. சகலர் பிரகலரா சாமி? ஆமா. பிள்ளையாளர்கள சகல சகலர்னா என்ன சொன்னீங்க? ஆனமேகம்னு எல்லா மரத்தையும் உடையவங்க. இன்னொருத்தர் பிரகலரா? அவங்க 2 மரம் உடையவங்க. இன்னொருத்தங்க இன்னும் 1 மரம் உடையவங்க. அது யாரு? விஞ்ஞான விஞ்ஞான கலர். சாமி தெளிவா சொல்லுங்க சாமி. விஞ்ஞான தலரா? ஆமா. சகலர், பிள்ளையாகலர், விஞ்ஞான கலர். ம், அனைத்து மலங்களும் உடையவரு. ஆமா. சகலர். இவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம். ஓகே. வருன்னா என்ன சாமி? வரிசகலை. நம்ம உங்ககிட்ட இருக்க வருது. உங்ககிட்ட வருது. ஆணவம் எங்க இருக்கு? சகல கேவலம் இல்லாத. ஓ, சகல கேவலம்னாக்கா ஆணவம், கண்மை, மாயை, மாமாயை, துரோதை இவங்க எல்லாம் இல்லாம. சரியா சாமி? கேவலம் இல்லாத அர்த்தம். சகலம் இருக்குன்னு அர்த்தம். சகலம்னா எல்லாம் எல்லாம், அதெல்லாம் கேவலம் இல்லாத. அதெல்லாம் இந்த சகலம் எல்லாம் கேவலம், அதெல்லாம் இல்லாத. இடம்னா என்ன இடம்? வீடு வச்சுங்க. வீடா? இப்ப மேல கரார் வச்சாச்சல்ல. ஓ, ஓகே, ஃபேமிலி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த பண்ணாடைங்க எல்லாம் இல்லாத இடம் எனக்கு வேணும். இவங்க இருந்துகிட்டு பண்ற பாடு பெரும் பாடு. இல்லாத இடம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேய் எங்களை பத்தி என்னடா பேசுறீங்க? உன்ன ஒரு வாட்டி கவுத்து விட்டுறா தெரியுமான்னு வாங்கிலோ தவி. முடியாது முடியாது முடியாது. முடியாது. பண்ணி விட்டுற போறாங்க. எனக்கு அந்த பயம். இப்ப உனக்கு அது தேவையா? எதுக்கு அந்த பயம் உனக்கு? வாழ்கின்ற வாழ்வருள்வாய். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வாழணும். ஓ, அப்ப என்னன்னாக்கா பெரிய வீடு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த இதே இல்லாத ஒரு இடம் இருந்தாலே போதும் சாமி. போறோம். வாழ்கின்ற வாழ்வருள்வாய். சாமி, இனிமே இந்த பாட்டையும்
இந்த பாட்டையும் பூஜையில கண்டிப்பா பாடியே ஆகணும். பூஜையில இல்லன்னா பாடலாம், பூஜையில பாட வேண்டாம். ஆ, தனியா உட்கார்ந்துட்டு பாடி சிந்தனை பண்ணணும். அதான் சொல்றேன். வேண்டுகோளா வைக்கணும்ன்றேன். வேண்டில்ல வேண்டுகோள் வேண்டாம். ஆ, உட்கார்ந்துட்டு சிந்தனை பண்ணுங்க. ஆ. மனம் தெரிஞ்சுனா போறோம். நம்ம திருந்தினா போதும். அதான் சாமி, இப்ப நம்ம பூஜை பண்றோம்ல, பூஜையில பூஜை கேட்க பண்ணி வேணாமா? சார், பூஜை நாள் படிச்சு போயிடும். ஆ, பூஜை பண்றவங்க படிச்சோம்னா ம். இல்லை படிச்சுட்டு போயிடும். ஓ, உட்கார்ந்து சிந்தனை பண்ணாதான் நிராசையா ஒரு நிலையில கிடைக்குமா, தான் ஒரு அதானா, இவ்வளவு சார்ந்ததான் புதல்வனா, ம், இதான் நல்ல பொருளா, ம், அறிவுதான் துணையா, ம், பழங்கால தான் நண்பனா, ம், பணம் தான் வேலைக்காரனா, ம், யாரெல்லாம் இருந்தாலும் இடமா நமக்கு ம், சிந்தனை பண்ணாதான் அதை அடைய முடியும். ம். பிரேயர் பண்ணி அப்படி பிரேயர் பாடினே போய் ராக பாட்டு விடும். ஓகே, ஓகே, ஓகே. வாழ்வருள்வாய். ஆனா இது ஞாபகப்படுத்துறதுக்கு திருப்பி திருப்பி இதை பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு சொல்றேன் சாமி. இது திருப்பி அதான் படிச்சோம்னா ஞாபகம் பார்க்கணும். இருக்கும். படிச்சுட்டே உட்காந்தே சிந்திக்கணும். ஆமா. வாழ்வருள்வாய் அலையிலா சிவஞான வாரியே. அது என்னது? அலையிலா அழகழ சிவஞான சார், சிவஞான சமுத்திரம் அது. ஆஹ் ஆண்டவர் சொல்றாரு சிவஞான அலையே சமுத்திரம். இல்லாத ஞான சமுத்திரமா? வாரியேனா சமுத்திரமா? ஆமா ஆமா ஆமா. சமுத்திரம். ஆனந்த அமுதம். ஆனந்த அமுதமே குமுத மலர் வாய். அது வந்து அது விளக்கம் கொள் சொல்றாரு. பொற்கொடி. இருங்க. அதாவது பசுங்கொடி பொற்கொடி சொல்றாருல்ல, பொற்கொடி தெய்வானே, பசுங்கொடி வள்ளி. அவன் வாய் குமுத மலர்னு என்ன? அதான் அவன் வாய் மலர், குமுத மலர் தெரியும் அவங்களுக்கு. குமுத மலர் தெரியாது சாமி. சூரிய தாமரை இருக்குல்ல, சூரியகாந்தியா? தாமரை இருக்கிற தாமரை, தாமரை இருக்கு. அது கூட குமுத மலர் செடி வளரும். தாமரை செடியோட கூட குமுத செடி வளரும். சாமி நான் தாமரை வச்சிருக்கேன் சாமி, ஆனா குமுத மலர் கூட வளரலையே. வரும், கொஞ்ச நாள் வரும். இதானே குமுத மலர்? வெள்ளையாரும் வெள்ளையா இருக்குது. அதான் ஆம்பல். வெள்ளை. ஓ, ஏதாவது குமுத மலர் மாதிரி வாயா அப்படின்னா? அழகா இருக்கும். ஓ, அழகா. ஓ, உதாரணத்தை காமிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமா, உதாரணம் தான். ஓ, குமுத மலர் மாதிரி அழகா இருக்கு உன் வாய் அப்படின்னு. அந்த வாயோட 2 பேரு. ஓ, அணி பொற்கொடி பசுங்கொடி. பொற்கொடி வந்து யாரு? தெய்வயானை. பசுங்கொடி வெள்ளி. இருபுறம் 2 பேரும் அப்படியே படத்தை அழைச்சு வராங்க. ஓ தவி, இந்த இருபுறம் படர்ந்து அழகு பெற பருப்பன்மாலையே. ஓ, இத படிச்சாதான் புரியும். அப்ப இது முருகனை பத்தி சொல்றாங்க. ஆமா. சரி, எனக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சாமி. இந்த யாரு தெய்வானை வந்து யாரு? வள்ளி தேவேந்திரம் ஒண்ணு. இல்ல, என்ன குறிக்குது? என்னது தத்துவம் அது? புராணம் மூலம் சொல்றேன். தேவேந்திரன்ல சுரங்கம்ல ஜெயில போட்டு வந்தான். முருகன் போய் சமாரம் பண்ணாருல்ல, விடுவிக்கிறாரு. விடுவிச்சுன்னா அந்த நண்டியில தெய்வ அணியர் கொண்டுறான் முருகன். அது முருகன் பண்ணினாரு. இது சின்ன வயசு. வயசான பிறகு முருகன் வயசு பெரிய ஆளாயிட்டாரு. அது காவல் திரைப்படத்துல காவல்கார வள்ளி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது நியாயமே இல்லையே, கதை நியாயமே இல்லையே. சரி விடுங்க, அது புராண கதை, அதை விட்டுருங்க. இப்ப இந்த என்ன சக்தி சாமி அது? இச்சா சக்தி கிரியா சக்தியா? ஆமா. தெய்வானை வந்து என்ன சக்தி? இச்சா சக்தி. அவங்க கிரியா சக்தி. இச்சா சக்தினா என்னது? நினைச்சு முடிக்கிறது. கிரியா செயல்படுறது. ஆமா. பொன் மாலையே
அப்படின்னா ஒரு மலையா? மலையே. முருகர் பொன்மலை காலம் தங்கமா இருக்கிற காலம். தலைவர் வாழ் தலைவர் புகழ் சென்னையில். தலைவர் புகழ்னா யார் தலைவரு? எல்லா தலைவரும் போட சென்னை சென்னை தலைவர் எல்லாம் போடுறாங்க. தலைவர் புகழக்கூடிய சென்னியில் இது போன வாரம் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோ. அடுத்து 8வது பாட்டு பார்க்கணுமா இல்ல என்னது? சரி பார்த்து இது பாட்டை. பாப்பு சாமி பார்த்த பாட்டே பார்த்தாலும் இப்ப உதாரணத்துக்கு இது நான் பாக்குறோம் வேற மாதிரி தான் புரியுது இப்ப வர வர. ஏன்னு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாருங்க, சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலை, இது சும்மா மதி பார்த்தோம். போன வாரம் பார்த்தப்ப வேற மாதிரி புரியல. அதனால இனிமே பார்த்துட்டோம், பார்க்கலன்ற விஷயம் எல்லாம் கிடையாது. திருப்பி பாக்குறோம். அருட்பாவை திருப்பி திருப்பி பார்க்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அதிர் போல் அறிவு. மற்ற கற்றனைத்து ஊரும் அறிவு. அந்த மாதிரி நோண்டிக்கிட்டே போக வேண்டியதான். நோண்டு இடத்துல ஏன் நோண்டு கேட்க கூடாது. ஆழ உழுவதை அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் நைய. நடத்துங்க. என்ன நடத்துங்க? நீ நடத்துங்க. சொல்லுங்க. பாட்டு வாங்க. எந்த பாட்டு? பாட்டு 9வது பாட்டா? ஈ என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத 8 ஒருமையுடன் நினது திரு மலரடை நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். யார் சாமி இவரு? பாட்டு படிக்க முதல்ல. உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரு நினைது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமானவை பிரியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலி. தன்முகத்து உய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. இந்த பாட்டெல்லாம் இது முத்து செட்டியார் முத்து செட்டியார் கேட்டாலும் இந்த பாட்டு. ஆமா, முத்து செட்டியார் கேட்டாருன்னு எழுதினாரு. ஓகே, இதுதான் உண்மை. ஆனா வரலாறுல எழுதியிருக்காங்க. மலைமலையடியார் அவர் எழுதுறாரு. ஐயா படிக்க போறாராம் வாஜர்ட்ட. வாஜர் சொன்னாராம், போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மஜாத தலைவாசம் மிதிக்க வேண்டாம், போக வேண்டாம், தெரிய வேண்டாம். திருப்பி சொல்லுங்க. அதே சொல்லி கடைசியா சொல்லுங்க திருப்பி. போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம். போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம். அது எவ்வளவு பெரிய வார்த்தை சாமி. அதை கட் பண்ணி விட்டீங்க. பாதாறு பள்ளம் பரவாயில்ல நெஞ்சேர் பாட்டு. இந்த பாட்டு சொன்னா ஐயா பார்த்தா சொல்லாராம், ஐயா நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தர, வேணும்னு சொல்லிக்கூட அப்படின்னாராம் ஐயா. அது வாத்தியார் நீயே சொல்லுனாராம். சரி, ஐயா ஐயா இந்த பாட்டு எழுதினார். யார் எழுதுனது இப்படி? மறைமடி அடி அசமா. அவர் எவ்வளவு பெரிய ஆள். அவரு பெரிய ஆள் தான். எழுதுறாங்க. நல்ல ஐயாவில் இருக்காரு. அதனால வாத்தியார் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாரு. பிள்ளார் ஏன் வேண்டாம் ஏன்னு சொல்லி வேணும்னு சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாராம். அவர் நீதான் சொல்லினாராம். ஐயா அந்த பாட்டு சொன்னாராம். அவருதான் வரலாறு இறந்துட்டாருன்னு அவருதான் ஏதோ கதை விட்டாரு. ஆமா ஆமா எழுதிக்காராம். டைரியில எழுதி வச்சிருக்காருன்ட்டு சன்மார்க்க நண்பர்கள் 2 பேர் 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. மறைமுடி அடிகளார் அவர் எழுதி வச்சிருக்காருனாக்கா அவரு சாதாரண ஆள் இல்ல, அது உண்மைதான் அப்படின்றாங்க. வெரி குட் வெரி குட்டா. சரி வாங்க. ஐயா சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்க? கூட இருந்தே ஹெட்போன் வச்சு படம் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப பேர் அப்படிதான் கூட இருந்த மாதிரியே. ஒருத்த சொல்றான் என்கிட்ட, வள்ளலார் இவரு மடியில யாரோ ஒருத்தர் மடியில விழுந்து படுத்துட்டு அழுகுறாராம்.
கல்பட்டு ஐயா மடியில உட்காந்து படுத்துக்கிட்டு ஓன்னு அழுந்தாராம். ஏன் ஆ, தெரியுமா? ஏன்னாக்கா இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்களே, இன்னும் இல்ல உண்மையை இல்ல தெரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்ட்டு. இல்ல இல்ல ம். அப்படியே செல்வபுரம் அந்த ஜாதகம் எழுதாராம். இல்ல இல்ல இல்ல, அவன் வந்து என்கிட்ட இந்த கதையை சொல்றான் ஒருத்தன். ஓஹோ ஓஹோ. அதாவது அந்த மாதிரிலாம் அழுதுருக்காங்க, அந்த மாதிரி கல்பட்டாயெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு ஐயோ சொன்னாரு. எனக்கு ஐயோ. அங்கேயே ஒரு கேள்வி வந்துச்சு, கேட்கலான்னு நினைச்சேன். சரி, அதை நான் கேட்கறேன் உங்ககிட்ட. சரி. இப்படிலாம் அழுந்த கல்பட்டு ஐயா என்ன கேட்கலான்னு நினைச்சேன். என்னடா என்ன இல்ல வள்ளுவர் இல்ல, தெரிஞ்ச மக்கள் எல்லாம் இப்படி இறந்து போறாங்களே அப்படின்னு அழுந்தாருன்னாரு. கல்பட்டையாவே இறந்து போயிட்டாரு. அவரு படியில எப்படி அதான் இவரு அழுவாருன்னு கேக்குறேன். இல்லைங்க. கல்பனை சமாதி வந்து தலைமையில் பக்கத்துல இருக்க சமாதி. ம். அதான் பூஜை பண்ணாங்க, டெய்லி பூஜை பண்றாங்களே. ம். சரி வாங்க, என்னென்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்ணிருக்காங்க. ஒருமையுடன் எனது திறமடை நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். சொல்லுங்க சாமி. ஒருமையுடன் உனது ஒரே மனசா ஒரே மனசா திருடி நினைக்கிற உத்தமர்கள் உறவு எனக்கு வேணும். ஆணுடைய கேர தவம் பண்றவன். சரியா சாமி? ஆணுடைய கேர ஆச்சா. நீங்க வேண்டும் சொன்னாரா? ம். அடுத்தது என்ன சொன்னாரு? மனுஷன் உள்ள நான் சொல்றேன் இதுக்கு விளக்கம். சொல்லுங்க. இதுக்கு முடிங்க நீங்க. இது சொல்லுங்க, யார் இந்த உரிமை? தவம் பண்றவங்களா? ஆமா ஆமாதான். மடமடங்கு தவம் பண்றாங்க, அந்த மாதிரி தவசிகளோட உறவு எனக்கு வேண்டும். ஏன்? ஆமா, எல்லாம் நாம அது மாதிரி வருவோம்ல. இல்லைனாக்கா இதுக்கும் அதுக்கு இங்கேயும் அங்கேயும் பாஞ்சுக்கிட்டு உலகிகளோட 10 11 அப்படின்னு வாங்கி கேள்விப்பட்டீங்களா ஆமா சாமி? ஆமா ஆமா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். இப்ப இது எப்படின்னு இதேக்கு நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன், என்னோட சொந்த கருத்து கிடையாது. நான் சொல்றது சரியான்னு பாருங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். ஆஹ் உறவு வேண்டாம் அப்படின்னு என்ன சாமி நீங்க சொன்னீங்க? அதாவது கடவுள் தராரு, ஆனா நீ வேணாம்னு சொல்ற மாதிரி இல்ல, நீயே தான் போய் கலக்குற. நீ தான் கலக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. ஆமா ஆமா. அது திருப்பி சொல்லுங்க. உள்ளொன்று வச்சேன்னா மனசுள்ள வந்து வச்சுட்டு கெட்டவன் வச்சுட்டு வெளியே நல்ல மாதிரி பேசுவோம். மனசை கெட்டவன் நல்லவன் இல்லை, கெட்டவன் வெளியில வந்து நல்ல மாதிரி நடிப்பான். அது உறவு வேண்டாம். இப்போ வேண்டாம் பாடிடுவேன் நியாயம். பாடிடுவேன். வேண்டாம் பாடினாங்க என்ன பண்ணலாம், அவன் கொடுத்த மாதிரி இவர் வேணாம்னு சொல்ல மாதிரி ஆயிடும். ஆமா 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 ஆமா. அதனால ஐயா சாமர்த்தியம் சொல்றாரு, நாமே கலந்துருவேன்பா, நாமே சேர்ந்துருவேன், என்ன கலக்காம தடுத்துரு நீ அப்படின்னு தடுத்துரு அப்படிங்கிறார். ஐயா ஐயாவுடைய அறிவாற்றல் என்ன தப்ப ஆன மேல போடல பாரு அவரு. ஏன்னா அது அவன் பண்ற வேலையா இல்ல, நீ தானே போயிட்டு பன்றியுடன் சென்ற கன்றும் மலந்தின்னும் அப்படின்னு. இல்லைங்க, அது ஐயா வந்து சாமர்த்தியம் அறிவா பாருங்க. அவருக்கு வேண்டும் வேண்டாம் எழுதல, வேண்டாம் அவன் தர மாதிரி வேணாங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம நாமே கலந்துருவோம்பா, கலகாம பாத்துருவோம் அப்படிங்கிறார். சாமி இந்த மாதிரி நான் நிறைய பேர்ட்டு கலந்து இப்ப திருந்தி நிக்கிறேன் சாமி. நிறைய பேர் செஞ்சு விட்டாங்க. வரும்போது பாக்கணுமே, அடேங்க ஐயா பக்திமானு கொடை வள்ளல் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம பழகி பார்த்தாதான் நம்மள வச்சு பல வேலையை பார்த்துருவாங்க. சரிவா சாமி? சரி, பெருமை பெரு நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை உன் புகழ பேசணும்னா எனக்கு வந்து பெருமை வரும். ஏன் புகழ பேசணும்னாக்கா இல்ல என்ன தெரியுமா, போல பேசுவேன், பேசும்போது இது மட்டும் சொல்றேன் சாமி, இது மட்டும் தான் சொல்றேன். அடுத்த கட்டத்துக்கு நான் அப்புறம் வரேன். இதை மட்டும் சொல்றேன். உன் புகழ பேசணும்னா எனக்கு பெருமை வரும். சரியா சாமி? ஏன்னா உன் புகழ பேசுறதுதான் அதுதான் சிறப்பு. அந்த புகழ பேசிட்டே இருக்கும்போது இடையில 2 3 பிட்டை என்னோட பிட்டை எடுத்து விடுறது. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது. பெருநெறிய பிடிச்சு ஒழுகணும், அப்புறம் அது பிடிச்சு ஒழுகுறேன்ற மதம் பிடிக்காம இருக்கணும். என்ன மாதிரி முடியுமா? நான் என்னெல்லாம் பண்றேன் தெரியுமா? எப்படி சன்மார்க்கத்தை பின்பற்றுறேன்னு தெரியுமா சாமி? இந்த மாதிரி வரும் போல இருக்கப்ப
பெருநெறி பிடித்து இப்ப உதாரணத்துக்கு தயவு பக்தி ஒழுக்கமா இருக்கும் பொழுதே ஓ நான் தயவா இருக்கேன் பக்தியா இருக்கேன் ஒழுக்கமா இருக்கேன் என்ன மாதிரி முடியுமா அப்படின்ட்டு ஒரு மதம் பிடிச்சிருமோ திமிரு வந்துருமோ சொல்ல மாட்டோம். ம். கம்பேர் பண்ணி பார்த்து திரும்பி அடிவோம். ஓ மனசுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி ஆ, பாக்குறது ஐயோ ஆ, சாமி அந்த வேலையை நான் பார்த்திருக்கேனே ஐயோ இதோ திந்திருந்தப்பா சாமி ஆமா, நல்ல வேலை சொன்னீங்க அவ மனசுக்குள்ளேயே அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க ஆமா, நம்ம பரவாயில்ல ஆமா, ஆ அப்ப அதுவும் வந்து ஒரு மதம் ஆமா. பாத்தீங்க சாமி நெத்தில அட்டிச்ச மாதிரி இருக்குது போங்க இந்த வேலையை பார்த்துக்க என்னோட திருந்திரும்பா சாமி மனசுக்குள்ளேயே நான் பேசுறதுதான் நான் நினைச்சேன் சாமி அப்ப இல்ல, நினைச்சு இல்ல. பாக்குறதே தப்பா அது பிடிக்காதுன்னு சொல்ற. பேச தெரியாது. மனசை பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. மனசை பிடிக்க கூடாது. சாமி அந்த பேய் கண்ணுக்கு தெரியாம என்ன பிடிச்சிருச்சு சாமி என்ன இல்ல, பிடிச்சிருச்சு இல்ல. எல்லாரும் பிடிக்கும். பிடிச்சிருச்சு மதமான பேய் பிடிச்சிருச்சு சாமி அறிவுக்கு. அப்ப பேய்ன்றது இதுதானோ ஆமா. இந்த கெட்ட குணங்கள் தான் பேய் நான் நினைக்கிறேன் சாமி இது பார்க்க முடியாது. என்ன பேய ஐயா பேர் லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த பார்த்தோம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆ, மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் மருவு பெண்ணாசைன்னு மருவுனாக்கா அது வந்து நம்மள மருவுது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இது மருவுனாக்கா வேசி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது இல்ல, வேசி இல்ல. இல்ல இந்த பெண்ணாசை வந்து நம்மள மருவுதுன்னு அப்புறம் அந்த பஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தீங்க அது வேண்டாம் ஆமா. நீங்க திருப்பி கொடுத்துறாதீங்க அதேதான். அதுக்கு என்ன வழினாக்கா ஒன்ன மறக்காம இருக்கணும் ஒன்ன அவ்வளவுதான். மறக்காம இருந்தேனாக்கா நான் மருவு பெண்ணாசையை மறந்துடுவேன் வராது. வராது மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும்னா அறிவா ஆமா. உன்னுடைய கருணை நிதி உன்னுடைய கருணை தான் நிதியா எனக்கு வேணும் நீ கருணையை காட்டு நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் கேசமே சரியா பாருங்க ஓகே. கரெக்ட். அடுத்து இப்ப தருமம்னா என்ன தர்மம் தெரியாதா? தர்மம் ஓ தர்மம் மிகு தர்மத்தை நிறைய நடக்குதோ சென்னையில ஆமா, ஆமா. கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலி ஓகே சாமி நீங்க ரெண்டு ஓகே. பார்த்திருக்கோம் இதுல என்ன ஒரு முக்கியமான கதை என்னன்னாக்கா இதுல வந்து பக்தி எப்படின்னாக்கா வேண்டுறது ஒரு பக்தியா அப்படி சொல்ல வரீங்களா ஆமா, ஆமா. எப்படி வேண்ட- வந்து வேண்ட- நயமா வேண்ட- வேண்டி அவங்க கிட்ட வாங்குறதா வேண்டது மாத்திரம் இல்ல. அஹ், நான் போகாம எனக்கு தடுத்துருங்க பாரு, அதுவும் பக்தி தான் சார். என்ன சாமி நான் போய் கலக்காம பார்த்துக்கோங்கிற பாரு. ஆஹ் அதான் பெருசு. அதான் பெருசு ஓ ஓகே இல்ல நான் போய் கலந்துருவேன். நீ அப்படியே நான் போய் கலந்துருவேன். செஞ்சிருவேன் அந்த வேலையை பார்த்துருவேன் நானு என்னை விடாத. என்னை விடாத பாத்துக்க நான் போய் பேசுவேன். மகனான பேரை பிடிச்சிக்கோ. அவனை பெண்ணாத உங்களை மறக்கூடாது. இதெல்லாம் சொன்னா எனக்கு அறிவும். எனக்கு அறிவு வேணும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் எனக்கு அறிவு வேணும் உன்னுடைய அதுக்கு வந்து உன்னுடைய கருணை எனக்கு தேவை அதான் தான் நான் மேற்கொள்ள ஆகணும். கருணை இருந்துச்சுனாக்க நீ அறிவு கொடுப்ப அறிவு கொடுத்தனா மேல உள்ள செட்டு எல்லாம் போயிடும் போங்க இது எப்படி டெக்னிக்கலா இருக்கு நான் அருட்பான கடவுளை வாழ்த்தி பாடுறதுன்னு நினைச்சேன் ஐயா என்ன இந்த பாட்டு கூட ஓ முருகனை பத்தி பாடி இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் தவே ஆனா இது முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையை பத்தின்னு இப்பதான் புரியுது அப்படிதான். சரி வாங்க முடிங்க முடிச்சிடும் சாமி மணி 5:30 ஆயிடுச்சு இப்போ என்ன படிக்கிறது? சம்மரி கொடுங்க சாமி தெய்வன் மாலையில வந்து பார்த்து பாருங்க. இந்த என்னென்ன வேணும் சொன்னா பாருங்க. ம் தராசை இதெல்லாம் வேணும். ம் ஒரு ஒருத்தருக்கு உறவு வேணும். அவன் கூட பேசணும். அவ எதெல்லாம் வேணுமோ அதில் போட சொல்றாரு. இதெல்லாம் வேணும் நமக்கு சொல்றாரு. வாழ்க்கையில எது எது இருக்கணும் பெண்டியலா இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது, எது வேணும், இது வேணாம். வேணுங்கிறதா நீ கொடு. ஆனா அதான் நான் போய் சேர்ந்துட்டு எனக்கு தடுத்துடு. என்ன தடுத்துருப்பா அது முதல் செய் ஆமா. அது வரல இப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா நான் தான் சேட்டை அது சேட்டை இல்ல சேட்டையே நான் தான் அப்படிங்கிறாங்க ஆமா. நம்ம வந்து சேட்டை நம்பல அது வந்து இது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு நம்ம மத்தவங்கள கொண்டு சொல்லிட்டு இருக்கோம் அது வராது. அப்படிதான் போறோம். சேட்டையே நம்மதான் அதனால இந்த பாடெல்லாம் வந்து
பக்தியில் இதெல்லாம் இன்னும் நிறைய மாடல் இருக்குது சார். தேனி மரம் மாத்திரம் இல்லை, ம். அம்பேத்கர் பதிகம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு பதிகம்லாம். பெரியமா பதிகம் இருக்கு. தேவமலை மணி மாலையை பார்த்து முடிப்போம் சாமி. ஜெயமாச்சா அம்பேத்கர் இருக்கா. ம். அப்புறம் வந்து வைத்தியநாத பதிகம் இருக்கு, இறைமாலை இருக்கு. அதெல்லாம் பக்தி தான். எல்லாம் பக்தி. நிறைய இப்போ முன்னாடியே வச்சிருக்க ஐயா. அதை பார்த்தா நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா பாடல் வந்து நாங்க பக்தி பாடலை வந்து நம்ம சில பாட்டில் பாராயணத்தை பொறுக்கி வச்சுட்டு பாராயணம் பண்ணலாம். ம். சில பாட்டை வந்து எடுத்து தனி நினைக்கணும், சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடிய பாடல்கள் இருக்கு. ஆமா, ம். தனியா உட்காந்துட்டு இந்த பாட்டை செஞ்சு வேணும் பாருங்க. ஒரு வேணும் ஒன்று வந்து உத்தரம் உறவு வேணாம்ப்பா, இன்னொரு பேச நான் உறவு வேணாம்ப்பா, கலந்து கூடாதுப்பா, ஒரு புகழ் பேசினா பெருமை வரும், ஒரு புகழ் பேசணும்ப்பா, நான் போய் பேசக்கூடாதுப்பா, நான் பெண்ணேறி பிடித்து விழுகணும்ப்பா, மதம் அதை பிடிக்கக்கூடாது பிடிக்கூடாது என்ன பெண்ணா அது வந்துடக்கூடாது எனக்கு. அதனால எனக்கு அறிவு வேணும், உங்களுக்கு கண் நெறி வேணும், நான் நோட்டு வாழணும்ப்பா கேட்கறது. இந்த மாதிரி ப்ரேயர் வந்து ப்ரேயரு அட்வைஸ் நீதி சொல்லும், ப்ரேயராகவும் இருக்காது. பண்ணலாம் நம்ம வந்து வெறும்னா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் தனியாக உட்காந்து படம் சிந்திக்கணும். சிந்திச்சு மேலே நல்லா ஏற்றி நடக்கணும், வாழ்க்கை கொண்டு வரணும். இது நிராசி ஒரு பெண்ணு சொல்ற நிராசி சொல்ற பாருங்க. நிராசி வந்து பெண்ணு பொண்டாட்டினாரு, நிராசி வேணும், சாந்தம் புதன் அப்படிங்கிறாரு. உதாரணம் சொல்ற பாருங்க, லோபித்தான கூடாது, உதாரணம் வேணும். இந்த மாதிரி தலாம் ஒழுக்கம் என்ன கூட ராஜா விட்டுறாரு, தரம் மாறாது. அதான் நம்ம வந்து யாரும் வெயிட் பண்ணிட்டு தராங்க. நான் தான் போட்டேன், தூரன் வந்துட்டாங்க. ஓ வெரி ஓகே 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 சாமி, முடிச்சிருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி, வணக்கம் ஐயா.